இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன வேணும்டா உனக்கு? போடா, எனக்கு யார்கிட்டயும் பேச வேண்டாம். ஆமாத்த, அவரை மன்னிச்சிருங்க. அத்தை, எத்தனையோ பேரு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டு அந்த பொண்ணுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு போயிடுறாங்க. ஆனா அவரு தாலி கட்டினதை தவிர உங்க பொண்ணுக்கு எந்த துரோகமும் பண்ணலையே. அதுவுமே காதல சொல்ல தைரியம் இல்லாம செஞ்ச தப்புதான் அது. மத்தபடி அவரோட சுண்டு விரல் கூட துளசி மேல பட்டிருக்காது. இப்பவும் கண்ணியமா துளசிக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு காத்துட்டு இருக்காரு. ப்ளீஸ் அத்தை, கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணுங்க. உனக்கே தெரியும்ல அவன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். அவனை நான் என் புள்ள மாதிரி தானே பார்த்தேன். அது எல்லாத்தையும் உடைச்சிட்டான்டா அவன். இல்ல, நான் இனிமே அவன் முகத்துல முழிக்கவே மாட்டேன். வேண்டாம், அவனுக்காக யாரும் வந்து என்கிட்ட பேச வேண்டாம். புரிஞ்சுதா? வேண்டாம் அத்தை. ஆமா மாமா, எல்லாருமே அவரை தண்டிக்கிற முடிவிலேயே இருந்தா அப்புறம் துளசியோட வாழ்க்கை என்ன ஆகுறது? பாவம் மாமா, நீங்களாவது அத்தை கிட்ட சொல்லுங்க, துளசி கிட்ட பேசுங்க. இல்லம்மா, இதுல ஏன் முடிவுன்னு எதுவுமே இல்ல. துளசி என்ன முடிவெடுத்தாலும் அதை ஏத்துக்கிற இடத்துல தான் நான் இருக்கேன். என்னால என் பொண்ணை கட்டாயப்படுத்த முடியாதுமா.